கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்தை நம்ம பார்க்கலாம். எசேக்கியேல் 38:7. நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின என் எல்லா கூட்டத்தையும் நீ ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளனாய் இரு என்று வேதம் சொல்கிறது. நீ ஆயத்தப்படு. நீ ஆயத்தப்படுவது மட்டுமல்ல, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் நீ ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளனாயிரு. நம்ம இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகத்தை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? ஒருவேளை கிறிஸ்மஸ் காலங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரின் பிறப்பை குறித்து சந்தோஷமாய் கிறிஸ்மஸ் காலங்களில் கழித்து கொண்டிருக்கிற நாம் அதே வேளையில் இன்னொன்று சிந்திக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது கடைசி காலங்கள், கடைசி மணி துளிகளில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்கிறது, கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. கொடிதான காலங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. அதை நம்ம தத்ரூபமாக நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஒருவேளை ஒரு 20 ஆண்டுகளோ 10 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த உலகத்தின் சூழ்நிலை, நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிற காரியங்களுக்கும் இப்பொழுது நடக்கிற ஒரு காரியத்திற்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசங்கள். அன்றைக்கு அங்கேயோ ஒரு இடத்துல கொலை நடக்கும், எந்தோ ஒரு கற்பழிப்பு சம்பவத்தை நம்ம கேள்விப்படுவோம். இன்றைக்கு அனுதினமும் என்ன பயங்கரமான காரியங்கள் எல்லாம் நாம் கேள்விப்பட்டு கொண்டு இருக்கிறோம். கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரவே. ஆனால் கர்த்தர் நம்மை பார்த்து நீ ஆயத்தப்படு, ஆண்டவரை சந்திக்கிறதுக்கு நீ ஆயத்தப்படு. நம்முடைய வாழ்க்கையில் ஆயத்தம் இருக்கிறதா? சமீபத்தில் டெல்லியில் நடந்த 2 சம்பவங்களை நம்ம ஒருவேளை தொலைக்காட்சியில் பார்த்துருக்கலாம், இல்லாட்டினா நியூஸில் நம்ம வாசித்திருக்கலாம். ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் விரும்பினபடினாலே அவர்கள் சேர்ந்து லிவிங் டுகெதர் என்று இப்போ புதிதாக வந்திருக்கிற கலாச்சாரத்தின்படி அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஒரு நாள், கொஞ்ச நாள் கழித்து, அவருடைய தாய் தகப்பனுக்கு இது விருப்பம் இல்லாததுனால அவங்களுக்கும் இவங்களுக்கும் தொடர்பே இல்லாமல் இருந்திருக்கிறது. கொஞ்ச நாள் கழித்து தன்னுடைய மகளை அடிக்கடி அந்த ஃபேஸ்புக்கில் அவள் ஏதாவது போடுவதை பார்த்துட்டு இருந்த தகப்பனார் கொஞ்ச நாளாக தான் பிள்ளை எதுவுமே போடவில்லையே என்று சொல்லி அவருக்கு ஒரு சந்தேகம் வர ஆரம்பிக்கிறது. உடனே தான் போலீஸில் போய் தன்னுடைய மகளை காணவில்லை என்று சொல்லி அவர் புகார் அளிக்கும்போது தான் கண்டுபிடித்தார்கள் அந்த பையன் அந்த பெண்ணை. அவனுக்கு வேறு அநேக தவறான தொடர்புகள், தவறான பழக்க வழக்கங்கள் இருந்தபடினால 2 பேருக்கும் எப்பொழுதுமே ஒரு சண்டைகள், சச்சரவுகள் வந்தது நிமித்தம் அந்த பெண்ணை கொலை செய்து 35 துண்டுகளாக வெட்டி அதை ஃப்ரிட்ஜில் வச்சு ஒவ்வொரு நாள் இரவும் எல்லோரும் தூங்கின பிறகு அதில் அந்த ஸ்மெல்லெல்லாம் வந்துவிடக்கூடாது என்று சொல்லி அதற்காக நிறைய வாசனை பொருட்களை வீட்டில் வைக்கிறது. எப்படி அந்த கொலையை செய்யணுன்ட்டு கூகுளில் பார்த்து அதையும் பார்த்து அதன்படி செய்து, அப்புறம் வெட்டப்பட்ட துண்டுகளை ஒவ்வொரு துண்டுகளெல்லாம் இடவு நடு ராத்திரி கொண்டு போய் அந்த ஒவ்வொரு பாகங்களாக கொண்டு பிளாஸ்டிக் கவரில் கொண்டு போய் வெட்டி தூர போட்டது. இதெல்லாம் வைத்து அவர்கள் கண்டுபிடித்தார்கள். இன்னும் தேடிக்கொண்டிருக்காங்க, நிறைய பாகங்கள் கிடைக்கவில்லை என்று சொல்லி. அப்படி தேடிக்கொண்டிருக்கும்போது ஒரு உடல் பாகம் இந்த பொண்ணோட இது மாதிரி இல்லையே என்று சொல்லி அது வேறு ஒரு உடல் பாகமாக இருந்திருக்கிறது. அதை வச்சு பார்த்து கண்டுபிடிச்சா இன்னொரு கொலையை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அது என்ன கொலை என்று சொன்னால், ஒரு பெண்ணும் அவருடைய மகனும் சேர்ந்து அவருடைய கணவரை கொன்று இதே மாதிரி வெட்டி ஃப்ரிட்ஜில் வச்சு ஒவ்வொரு துண்டாக கொண்டு போய் போட்டிருக்கிறாங்க. இந்த பெண் அவருக்கு 2வது மனைவி. மூத்த மனைவிக்கு 8 எத்தனையோ பிள்ளைகள் உண்டு போல. அந்த மனுஷன் இந்த பெண்ணோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த பெண்ணுக்கும் ஒரு 2வது கணவர், மூத்த கணவருக்கு ஒரு மகன் இருந்திருக்கிறார். இவர் இந்த பெண்ணிட்டிருந்து நிறைய காரியங்களை, பணங்கள் எல்லாம் பெற்று முந்தின மனைவிக்கு பிள்ளைகளுக்கு கொடுப்பது, இன்னும் இவருக்கு வேறு
தேவையில்லாத காரியங்கள்லாம் நடந்தபடினாலே தாயும் மகனும் சேர்ந்து இவரை கொலை செய்து இதே மாதிரி ஃப்ரிட்ஜில் வைத்து உடல் பாகங்களை வெளியே வீசியிருக்கிறார்கள். இதுவரைக்கும் நாம் இப்படிப்பட்ட சம்பவங்களை கேள்விப்பட்டதே கிடையாது. எவ்வளவோ பயங்கரமான சம்பவங்கள் இன்றைக்கு உலகத்தில் ஒவ்வொரு நாளும் பேப்பரை எடுத்து வாசித்தோம் என்று சொன்னால், ஒரு நாளுக்கு அடுத்த நாளை பார்ப்போம் என்று சொன்னால் பாவத்தின் உச்ச கட்டம் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. பாலியல் வன்கொடுமைகள், சின்ன குழந்தைகள் முதற்கொண்டு 1 வயசு 2 வயசு பிள்ளைகள் முதற்கொண்டு இன்றைக்கு இப்படிப்பட்ட துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்படுகிறத பார்க்கிறோம். தகப்பனாலே சீரழிக்கப்படுகிற பெண் பிள்ளைகளை பார்க்கிறோம். எல்லா விதத்திலும் இன்றைக்கு பாவம், ஒருவேளை சோதோம் குமாரா நோவாவின் நாட்களை காட்டிலும் மிஞ்சின பாவத்தில் இன்றைக்கு உலகம் போய்கொண்டிருக்கிறது. அதன் மத்தியில் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம் என்று சொல்கிற நாம், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறேன் என்று சொல்கிற நாம், நம் தேவாதி தேவன் வரப்போகிறாரே, அவரை சந்திக்க நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? நீ ஆயத்தப்படு, ஆயத்தமாக, சீக்கிரமாய் ஆயத்தமாக. நீ ஆயத்தப்பட்டது மட்டுமல்ல, உன் கூட கூட்டின கூட்டத்தை உன் குடும்பத்தை முதல்ல ஆயத்தப்படுத்து. ஆண்டவரை சந்திக்க முழு குடும்பமும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் அல்லவா? நீ அவர்களுக்கு காவலாளனாயிரு. உத்தரவாதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அல்லவா? தேவனுடைய சமூகத்தில் ஒரு நாள் நியாய தீர்ப்பில் நம்ம நிற்போம் அல்லவா? அன்றைக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் அல்லவா? நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? ஒருவேளை இன்றைக்கு உலகம் நினைக்குது கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலே அவர்கள் மதத்தை மாற்றி கொண்டு இருக்கிறார்கள் என்று தவறாக அவர்கள் நினைத்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மையாகவே நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? யாருமே நரகத்துக்கு போய்விடக்கூடாது, ஒருவராவது நரகத்துக்கு போய்விடக்கூடாது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால பாவம் மன்னிக்கப்படாவிட்டால் ஒருவரும் பரலோகத்துக்கு வர முடியாது. அதை யாரால் இழந்து போய்விடக்கூடாது என்று சொல்லித்தானே மற்றவர்களுக்கு அதை சொல்லி கொண்டு இருக்கிறோம். எப்படியாவது இந்த நரகத்திற்கு மற்றவர்கள் தப்பித்து கொள்ள வேண்டுமே, இயேசுவை ஏற்றுக்கொண்டு எப்படியாவது இனி வருகிற நாட்களில் மோட்ச லோகத்திற்கு சொந்தக்காரராய் மாறிவிட வேண்டுமே. அந்த பாரம் நமக்குள்ளே வரணும், ஆயத்தப்படுத்தணும். நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களை பார்க்கணும். ஐயோ, ஆண்டவர் இல்லாமல் மரித்து கொண்டிருக்கிறாங்களே, தவறான எண்ணம் கொண்டிருக்கிறார்களே, இவங்களும் பரலோகத்துக்கு வந்துவிட வேண்டுமே என்ற ஒரு ஆதங்கம் நமக்குள்ளே இருக்கணும். ஆண்டவர் அதற்காக தானே நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்மை ரட்சித்தது அதற்காகத்தானே, சுயநலமாய் வாழ்வதற்காக அல்லவா? மற்றவர்களுக்கு இந்த ஆண்டவரை எப்படியாவது சொல்லிவிட வேண்டுமே, எப்படியாவது சொல்லிவிட வேண்டுமே, அவர்கள் அழிந்து போய்விடக்கூடாதே என்று சொல்லி அந்த ஆதங்கம் நமக்குள்ளே வர வேண்டுமே. இன்றைக்கி நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? ஆண்டவரை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? மத்தேயுவில் பார்க்குறோம். மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் 25ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும்போது, ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோட கூட திருமண வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஒருவேளை அந்த சம்பவம் நமக்கு ஆண்டவருக்கு சொன்ன ஓமை நமக்கு தெரியும். 10 கன்னிகைகள் ஓமையில் கத்த சொல்கிறார். எல்லாரும் மணவாளனை சந்திப்பதற்காக தான் புறப்பட்டு போகிறார்கள். ரொம்ப நேரம் ஆகுது, அவர் வர தாமதமாகிறது. உடனே எல்லாரும் என்ன செஞ்சிடறாங்க? நன்றாக தூங்கி விடுகிறார்கள். நடு ராத்திரியில் ஒரு சத்தம் கேட்குது, மணவாளன் வந்து விட்டார், அவரை சந்திக்க வாங்க அப்படின்னு சொல்லி. 5 பேர் எழும்புறாங்க, எல்லாம் ரெடியாகி அவரை சந்திக்க கிளம்புறாங்க. ஆனால் 5 பேர் எழும்பி தங்களுடைய விளக்குகளை பொருத்துறாங்க, அது எரிய மாட்டேங்குது. காரணம் என்னென்னா, அவங்ககிட்ட எண்ணெய் இல்லை. ஆனால் அடுத்த 5 பேர்கிட்ட கேட்குறாங்க, உங்கள் எண்ணெயில் கொஞ்சம் எங்களுக்கு தாங்க. நாங்கள் என்ன செய்கிறோம்? 10 வச்சுட்டு வாரோம். ஆனால் அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு என்ன செய்ய முடியாது, தர முடியாது. ஏன்னா உங்களுக்கு கொடுத்துட்டோன்னா 2 பேருக்குமே அது பத்தாமல் போயிடும். அதனால் நீங்கள் போய் கடையில் வாங்கி கொள்ளுங்களேன்னு சொல்லி. நடுராத்திரியில் எந்த கடையும் திறந்திருக்க முடியாது. கடைசியில் பாருங்கள், அவங்க கடையில் போய் எண்ணெய் வாங்க போன நேரம் மணவாளன் வந்து விடுகிறார். ஆயத்தமாக இருந்தவர்கள் திருமண வீட்டுக்குள்ளே பிரவேசித்தாங்க, கல்யாண வீட்டுக்குள்ளே பிரவேசித்தார்கள். கதவு என்ன செஞ்சுட்டு அடைக்கப்படுகிறது. அதுக்கு பிறகு இவங்க தட்டி தட்டி பார்க்குறாங்க, கதவு திறக்கப்படவில்லை. அதனால தான் ஆண்டவர் எப்போ வருவார் என்று யாருக்குமே தெரியாது. மனுஷகுமாரன் வரும் வேலையாவது நாளிகையாவது நம்ம அறிந்திருப்போம் என்று சொன்னால் விழித்திருக்க முடியும். அது யாருமே தெரியாது.
அதனால் எப்பொழுதுமே ஆயத்தமான ஒரு நிலைமையில் நம்ம இருக்கணும். எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கையில் நம்ம இருக்க வேண்டும் என்று வேதம் திட்டமாய் சொல்கிறது. இந்த மாதத்தில் பார்த்து கொண்டு வர செய்திகள் எல்லாமே ஒருவேளை எனக்கு நான் அன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணும்போது கூட நினச்சேன், ஏன் எல்லாமே இப்படிப்பட்ட செய்திகளை கர்த்தர் கொடுக்கிறார் என்று சொல்லி. ஒரு ஆயத்தம் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு தேவையாக இருக்கிறது. ஆண்டவரை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். பாவம் நிறைந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அல்லவா? வேதம் சொல்கிறது அவரை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி 2 பேதுருவில் நம்ம பார்க்கிறோம். 2 பேதுருவில் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது 14ஆம் வசனம் சொல்கிறது, அவரை சந்திக்க நம்ம கரையற்றவர்களும் பிழையற்றவர்களும் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படுகிறவர்களுமாய் நாம் இருக்க வேண்டும். கரையற்ற ஒரு வாழ்க்கை, உலகத்தால் கரைப்படாத ஒரு வாழ்க்கை வாழும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. உலகம் இன்றைக்கு வேதம் சொல்கிறது உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்கிறது. இந்த உலகத்தின் அதிபதி என்று சொல்லி பிசாசை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் இன்றைக்கு அதுவும் வாலிப உலகத்தெல்லாம் இன்றைக்கு முழுமையாய் தன் வசப்படுத்தி கொண்டிருக்கிறான். முழுமையாய் ஒரு கையில் இருக்கிற சின்ன மொபைல் ஃபோன் மூலம் இன்றைக்கி வாலிப உலகமே இன்றைக்கு சிறைப்பட்டு போயிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். பிசாசு தனக்கு கொஞ்ச காலம் உண்டு என்று அறிந்து அவன் எவ்வளவு தீவிரமாக இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறான் தெரியுமா? பாவத்தின் இன்பங்களை காண்பித்து காண்பித்து ஒவ்வொருவரையும் தன்வசப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்ல, கரையற்ற ஒரு வாழ்க்கை, உலகத்தால் ஒரு கரைபடாத ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஒருவேளை அதை பார்க்கும்போது ஒரு கடினமாய் நமக்கு தோன்றும் அல்லவா? இல்லை இல்லை, யாரெல்லாம் தங்கள் வாழ்க்கையில் பாவத்தின் மிகுதினாலே வாழ்க்கையில் சமாதானத்தை இழந்து எல்லாவற்றையும் இழந்து நிறைய பேர் என்ன செஞ்சிடறாங்க, தற்கொலைக்கு நேராக ஓடி போயிடறாங்க. ஏன்னா அவர்கள் செய்த பாவத்து நிமித்தம் வந்த வியாதிகள், பாவத்து நிமித்தம் வந்த பின் விளைவுகள் அவர்களுடைய தூக்கத்தை இன்றைக்கு கெடுத்து கொண்டு இருக்கிறது. அதனால் அவங்க நினைக்கிறாங்க, இதிலிருந்து நான் விடுபடணும்னா என் உயிரை மாய்ப்பதை தவிர வேறு வேலை இல்லை, வேறு வழி இல்லை என்று சொல்லி அநேக தங்களுடைய உயிரை மாய்த்து கொள்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் இயேசுவை அறிந்திருப்பார்கள் என்று சொன்னால், இயேசுவை குறித்து நாம் அவர்களுக்கு சொல்லியிருப்போம் என்று சொன்னால் அவர்களுக்கு இந்த காரியம் வந்திருக்கவே முடியாது. எளிதான ஒரு வழிமுறையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதிலிருந்து விடுபடணும்னா ஒரே ஒரு காரியம், இயேசுவை தேவன் என்று நம்ப வேண்டும். அவர் இந்த உலகத்திற்கு வந்தது, பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தில் இயேசுவை அனுப்பினது நம்முடைய பாவத்திலிருந்து நம்ம மீட்கும்படியாய் வந்தது மட்டுமல்ல, தன் ஜீவனை நமக்காக கொடுத்தாரே. சிலுவையில் தன்னை அறையப்பட ஒப்பு கொடுத்தார் அல்லவா? அதிலிருந்து வழிகிற இரத்தத்தினாலே நம்முடைய பாவத்திலிருந்து விடுதலையை நமக்கு பெற்றுக் கொடுத்தார் அல்லவா? அதை நான் நம்ப வேண்டும். அவர் எனக்காக வந்தார், எனக்காக மரித்தார், அவர் எனக்காக 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார் என்று சொல்லி நாம் நம்பி அதை நம்முடைய வாயினால் நாம் சொல்வோம் என்று சொன்னால் கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலையை தருகிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை விடுவிக்கும் என்று வேதம் சொல்கிறது. எல்லா பாவத்திலிருந்தும், இந்த பாவம் அந்த பாவம் இல்லை, எல்லா பாவத்திலிருந்தும் பிறந்தது முதல் இன்றைக்கி எத்தனை வயசு நமக்கு, அது வரைக்கும் செய்த எல்லா பாவத்திலிருந்தும் விடுதலை கொடுக்க வல்லது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஒன்று மட்டுமே. அந்த இரத்தத்தினால் கழுவப்படும் போது ஒரு கரையற்ற ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். ஒருவேளை அந்த சந்தோஷத்திற்கும் உலகம் கொடுக்கிற அந்த சந்தோஷத்திற்கு எவ்வளோ பெரிய வேறுபாடு தெரியுமா? உலகம் சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையை சீரழித்து விடும். ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு சந்தோஷம், பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற ஒரு சந்தோஷம் இந்த உலகத்தில், அதுக்கு பிறகு நம்ம வாழ்கிற வாழ்க்கை மட்டுமல்ல, இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகும் அவர் கொடுக்க போகிற அந்த பேரின்பத்திற்கு அது ஈடு இணையாகாது. அதை இன்றைக்கு ஜனங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடாதபடி பிசாசு ஜனங்களை திசை திருப்பி கொண்டு இருக்கிறான். அங்கே போயிடாத, அங்கே போனால் நீ இந்த காரியெல்லாம் செய்ய முடியாது, இப்போ எவ்வளோ ஜாலியாக நான் இருக்கிற, நீ அந்த கிறிஸ்தவன் அப்படி போயிட்டேன்னு வச்சுக்கோ,
உன்னால் இதெல்லாம் செய்ய முடியாது என்று சொல்லி இன்றைக்கி வாலிப பிள்ளைகளை இன்றைக்கி அநேகர் ஆண்டவர் அன்றை வரக்கூடாதபடி பிசாசு உலகத்தின் காரியங்களை காண்பித்து அவங்களை மதிமயக்கி கொண்டிருக்கிற காரியங்களை பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அப்படிப்பட்டவர்களை இன்றைக்கு ஆண்டவரை சந்திக்கும்படியாய் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பதுதான் நம்ம மேலே கொடுத்திருக்கிற கடமை. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காய் விட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணு என்று வேதம் சொல்கிறது. நேரம் கிடைக்குதோ கிடைக்கல, எப்படியாவது ஜனங்களுக்குள்ள ஆண்டவரை குறித்து நாம் சொல்லிவிட வேண்டும். அது நம்மேல விழுந்த கடமை என்று வேதம் சொல்கிறது. இந்த உலகத்தில் பேதுரு சொல்கிறார், கரையற்றவர்களாய் பிழை இல்லாதவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி, மற்றவர்களால் குற்றம் சாட்டப்படாத ஒரு வாழ்க்கை. யாரும் நம்மை நீட்டி இந்த குற்றம் நீ செய்கிறாய் என்று சொல்லக்கூடாது. ஒருவேளை பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெறுவதற்கு முன்பாக எத்தனையோ குற்றங்கள் நாம் செய்திருக்கலாம், எத்தனையோ பாவங்கள் நாம் செய்திருக்கலாம். ஆனால் என்றைக்கு ஆண்டவருடைய இரத்தத்தினால் நம்ம கழுவப்படுகிறோமோ அன்றைக்கே நமக்கு எல்லா பாவத்திலிருந்தும் கர்த்தர் விடுதலையை கொடுத்து விடுகிறார். யாரும் நம்மை குற்றப்படுத்தவே முடியாது. வேதம் சொல்கிறது, உன்னை குற்றப்படுத்துகிறவர்கள் உன் சார்பில் வருவார்கள். யாருக்கு உனக்கு விரோதமாக எழும்புகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் என்று சொல்கிறார். யார் உன்னை குற்றப்படுத்துகிறார்களோ அவர்களை நீ குற்றப்படுத்துவாய் என்று வேதம் சொல்கிறது. அது என்னால் உண்டான சுதந்திரம் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதனால் இந்த நாட்களில் கரையில்லாதவர்களாய் பிழையற்றவர்களாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் நம்ம காணப்பட வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் இருப்பார் என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்தில் ஒரு சமாதானம் எப்பொழுதும் இருந்து கொண்டு இருக்கும். உலக மனுஷருக்கு வர்ற போல தான் நமக்கும் பிரச்சனைகள் வரும். அவர்களுக்கு வர்றப்பெல்லாம் எல்லாம் நமக்கு சம்பவிக்கும். அதான் சாலமோன் சொல்லுகிறார், நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் எல்லாம் ஒரே மாதிரி தானே சம்பவிக்கிறது, இது மாயை என்று சொல்லுகிறார். அதுபோல தான் நடக்கும். ஆனால் ஒரு வித்தியாசம், உலக மனுஷனுக்கு அப்படி வரும்போது அவன் வாழ்க்கையில் ஒரு கலக்கம் வருகிறது, ஒரு பயம் வருகிறது. ஆனால் நமக்கோ ஆண்டவர் ஒரு உள்ளான சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். அதான் அவர் இந்த உலகத்தை விட்டு கடந்து போவதற்கு முன்பாக சொன்னார், என் சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுக்கிறதில்லை, என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். அந்த சமாதானத்தை ஒருவரும் உங்களிடத்தில் இருந்து பறித்து கொள்ள முடியாது என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்குற சமாதானம் இருக்குது பாருங்கள், அது எந்த சூழ்நிலையும் நம்ம விட்டு பிரிக்கும். ஏன்னா நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு, நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு. உலகத்தில் இருக்கிறவனில் நம்மில் இருக்கிறவர் பெரியவர். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. எந்த பிரச்சனையானாலும் சரி, எந்த போராட்டமானாலும் சரி, எந்த நோயானாலும் சரி, எந்த கடன் பிரச்சனையானாலும் சரி, எந்த குடும்ப பிரச்சனையானாலும் சரி, எந்த தோல்வியாக இருந்தாலும் சரி, எந்த பயமாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு அவருக்கு வல்லமை உண்டு. வேதம் சொல்கிறது, மனுஷரால் கூடாதவைகள் தேவனாலே கூடும். அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். வேதம் முழுவதும் பாருங்க, இயேசுவால் செய்யக்கூடாத காரியம் என்று ஏதாவது இருக்கிறதா? ஒன்றும் கிடையாது. நம்ம வாழ்க்கையில் அந்த நம்பிக்கை இருந்தோம் என்று சொன்னால் அது நடைபெறும். நமக்கு அந்த நம்பிக்கை இல்லை, அவிசுவாசம் இருக்கும் என்று சொன்னால் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் வாழ்ந்தபோது அவர் சொந்த ஊரில் உள்ள மக்கள், நாசரேத்தில் உள்ள மக்கள் சொன்னாங்க, இவன் தச்சன் அல்லவா, தச்சனுடைய குமாரன் அல்லவா, என்னுடைய சகோதர சகோதரி எல்லாம் நம்மகிட்ட தானே இருக்கிறாங்கலாம் சொன்னாங்க. அவங்களுக்கு அவர் மேலே நம்பிக்கை இல்லை. அதனால் அவர் செய்த அற்புதங்களை அவர்களால் ருசிக்க முடியல. ஆண்டவர் அங்கே செய்யவும் இல்லை. நாம் தான் தடையாக இருக்கிறோம். நமக்கு நம்பிக்கை விசுவாசம் இல்லாதபடினால நாம் தான் தடையாக இருக்கிறோம். அதனால் எல்லாம் செய்யக்கூடும். இன்றைக்கி எந்த பிரச்சனையில் நீங்கள் இருந்தாலும், ஒருவேளை இன்றைக்கி மக்களை நம்பி நம்ம ஏமாந்து போயிருக்கலாம், அரசியல்வாதிகளை நம்பி ஏமாந்துருக்கலாம், பணக்காரர்களை பணத்தை நம்பி ஏமாந்து போயிருக்கலாம். அவர்களால் யாராலையும் விடுதலை கொடுக்கவே முடியாது. அதனால தான் மனம் எப்பொழுதும் தத்தளித்து கொண்டு இருக்கிறது, சமாதானத்தை இழந்து காணப்படுகிறது. ஆனால் இந்த எல்லா பிரச்சனைக்கும்
மேலானவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சர்வ வல்லமை பொருந்திய தேவன். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் சமாதானத்தை நதியை போல புரண்டு வர பண்ணுகிற தேவன். நம்ம எந்த காரியம் இன்றைக்கு கலங்க பண்ணி கொண்டிருந்தாலும் அந்த காரியத்தை ஆண்டவர் இடத்துல சொல்லுவோம். ஆண்டவரே, நீங்கள் சொல்லி போனீங்கள் அல்லவா, நான் கொடுக்குற சமாதானம் அதை யாரும் உன்கிட்ட பறித்து கொள்ள முடியாது. ஏன் சமாதானத்தை உனக்கு தரேன்னு சொன்னீங்களே, அந்த சமாதானத்தினாலே என் வாழ்க்கையை நிரப்புங்கள் என்று சொல்லி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னார். உலகம் தரக்கூடாததும் எடுத்துக்கொள்ளக்கூடாதுமான அந்த மேலான சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அது மட்டுமில்லை, வேதம் சொல்கிறது, உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆள கடவுது. ஒன்றை மட்டும் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளுங்க. எந்த காரியமானாலும் சரி, உங்களை சஞ்சலப்படுத்துகிற எந்த காரியமாக இருக்கலாம், எந்த தேவையாக இருக்கலாம், பண தேவையாக இருக்கலாம், சுகம் தேவையாக இருக்கலாம், எந்த காரியமானாலும் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு நபர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவர்கிட்ட தான் சொல்லணும். மனம் திறந்து சொல்ல வேண்டும் என்று அவர் விருப்பப்படுகிறார். உங்கள் உள்ளத்தில் இருக்கிறது எல்லாவற்றையும் அவர் சமூகத்தில் கொட்டி தீர்த்து விடுங்கள். அண்ணால் அதை தான் செய்யாங்க. தன் இருதயத்தை அவர் சமூகத்தில் ஊற்றி விட்டால், உங்கள் உள்ளத்தை அவர் சமூகத்தில் ஊற்றி விடணும். இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம், அடுத்த வீட்டுக்காரன்கிட்ட சொல்கிறோம், இல்லாட்டினா யாராவது உதவி செய்து விடுவார்களா, யாராவது பணம் கொடுத்து விடுவார்களா என்று சொல்லி அங்கே இங்கே நம்முடைய உள்ள மழை பாய்ந்து கொண்டு இருக்கிறது அல்லவா. அதனால தான் அதிலிருந்து நம்ம விடுதலை பெற முடியாமல் இருந்து கொண்டு இருக்கிறோம் இன்றைக்கு வரைக்கும். ஆனால் ஒரே ஒரு காரியம், தனிமையில் போய் ஓ என்று சொல்லி உங்கள் மனதில் இருக்கிற பாரத்தெல்லாம் அவர் மேலே இறக்கி வைத்து விடுங்க. அவருக்கு தெரியும் எந்த நீங்கள் நினைக்கிற வழியில் அல்ல, அவர் எந்த வழியிலாவது உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற காரியத்தில் உங்களுக்கு அவர் ஜெயத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அதை தான் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அதை தான் எதுவாக இருந்தாலும், எந்த தேவையாக இருந்தாலும் ஆண்டவராக இயேசு இடத்துல சொல்ல பழகுங்கள். அவர்கிட்ட பேசுகிற பழக்கம் இருக்கணும். நம்ம ஜெபன்னோன்னா ஏதோ ஒரு கடமைக்காக எதையோ வாயில் ஒரு கிளிப்பிள்ளைய மாதிரி தினமும் சொன்னதையே சொல்லி கொண்டு இருக்கிறோம். இதெல்லாம் ஜெபம். உள்ளத்தை திறந்து மனதில் உள்ளது எல்லாம் அப்படியே மனம் திறந்து அவர்கிட்ட சொல்ல பழகி விட்டீர்கள் என்று சொன்னால் உங்கள் ஜெப நேரமும் இனிமையான ஜெப நேரமாய் மாறிவிடும். நீ கூப்பிடுவாய், அவர் உனக்கு பதில் கொடுப்பார். அப்படிதான் வேதம் சொல்கிறது. ஆண்டவர்கிட்ட கூப்பிடும்போது அவர் பதில் கொடுப்பார். இப்படி ஒரு வாழ்க்கை வாழும்போது நாம் அவர் சந்நிதியில் சமாதானத்தோடு காணப்பட முடியும். அதான் வேதம் சொல்கிறது. அவர் வரும்போது பிழையற்றவர்களாய், கரையற்றவர்களாய், சமாதானம், இன்வர்ட் பீஸ், உள்ளத்தில் ஒரு ஆழமான சமாதானத்தோடு நாம் காணப்படுவோம் என்று சொன்னால் அவரை சந்திக்க எந்த வேளையில் நம்ம ஆயத்தமாக இருக்கலாம். நாம் ஆயத்தமாக இருப்பது மட்டுமல்ல, இன்னொரு வார்த்தை சொல்கிறது, உன்னோடு கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து. இந்த வேலையை தான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பை, நாம் பெற்றுக்கொண்ட இந்த அளவில்லாத ஒரு சமாதானத்தை நமக்குள்ளே நாம் அடக்கி வைத்து கொள்ளவே கூடாது. அதை மற்றவர்களுக்கு சொல்லி அவர்களை ஆயத்தப்படுத்துகிற பணியில் ஈடுபடணும். ஒருவேளை இன்றைக்கு எதிர்ப்புகள் நிறைந்த ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதன் மத்தியில் ஜெபத்தோடு நம்ம செயல்படுவோம் என்று சொன்னால், ஆண்டவரே, நான் போய் தேடி போகலப்பா, நீங்கள் அப்படிப்பட்ட ஜனங்களை என்கிட்ட கொண்டு வாங்க, நீங்கள் அழைத்து வாங்க. நீங்கள் அப்படி ஜெபித்து பாருங்கள், ஜனங்கள் உங்களை தேடி வருவாங்க. நீங்கள் போய் சொன்னாதானே இன்றைக்கு அநேகர் குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல ஜெபிங்க. ஆண்டவரே, ஜனங்களை கொண்டு வாங்க. ஆண்டவரே, வேதனையோடு ஆண்டவரே, என்ன செய்வதென்று திகைத்து கொண்டு இருக்கிற ஜனங்களை கொண்டு வாங்கப்பா. உங்கள் அன்பை நான் அவர்களுக்கு சொல்லட்டும். நீங்கள் எப்படிப்பட்ட தேவன் என்பதை நான் அவர்களுக்கு சொல்லட்டும். நான் அவர்களை உமக்கென்று ஆதாயப்படுத்தி கொள்ளட்டும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் அனுதினம் நீங்கள் ஜெபித்து பாருங்கள். கர்த்தர் உங்களை தேடி வர வைப்பார். வேதனையோடு வாழ்கிற மக்களை, தேவையோடு இருக்கிற ஜனங்களை, வாழ்வதை விட நான் சாவதே மேல், அதற்கு முன்பாக இவங்ககிட்ட போய் ஒரு வார்த்தை பேசிட்டு வந்து விடலாமா என்று சொல்லி அப்படிப்பட்ட ஜனங்களை அனுப்புவார். கர்த்தர் அவர்களை ரட்சிப்பதற்கு உங்களை ஒரு கருவியாய் கர்த்தர் பயன்படுத்துவார். இந்த தருணங்களை மட்டும் ஒரு நாள் மறந்து விடாதீர்கள். இந்த தருணத்தை நீங்கள் கட்டாயம் நீங்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும். கர்த்தருக்காக ஒரு பெரிய கூட்டத்தை ஆயத்தப்படுத்துகிற ஒரு பெரிய பணியை கர்த்தர் நம் கையில் கொடுத்துருக்கிறார்.
வேலை பார்க்கிற இடத்துல, சொல்லி கொடுக்குற இடத்துல டீச்சர்ஸ்க்கெலாம் எத்தனை ஒரு பெரிய ஸ்லாக்கியம். பாடத்தின் மூலமாகவே கர்த்தரை நாம் அறிவித்து விடலாம் அல்லவா? வேலை ஸ்தலங்களில் நம்முடைய நல்ல நடக்கை நிமித்தம், உண்மை நிமித்தம், உத்தம நிமித்தம், நேர்மையாக வேலை செய்வது நிமித்தம், லஞ்சத்தை வெறுப்பது நிமித்தம், நாம் வேலை ஸ்தலத்தில் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருப்பது நிமித்தம் அநேகரை கர்த்தருக்கென்று ஆயத்தப்படுத்த முடியும் அல்லவா? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்ல, நீ ஆயத்தப்படு, நீ முதல்ல ஆயத்தப்படு. நீ ஆயத்தப்படத்தான்னா குருடனுக்கு குருடன் வழிகாட்டவே முடியாது. உன்னோடு கூடின உன் கூட்டத்தை நீ ஆயத்தப்படுத்து. நீ அவர்களுக்கு காவலாளனாயிரு. இதை மறந்து போகாதபடி ஆயத்தப்படுத்துகிற பணியில் கர்த்தர் நம்மை நடத்தும்படியாய் நம்மை ஒப்பு கொடுப்போமா? நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த இரவு வேளையிலும் அப்பா, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் உள்ளத்துலையும் நீங்கள் பேசுங்கப்பா. கர்த்தர் எங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு அந்த உலகத்தில் கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவரே. நான் ஆயத்தப்படுவது மட்டுமல்ல ஆண்டவரே, கர்த்தருக்கென்று ஆண்டவர் ஒரு பெரிய கூட்டத்தை நான் ஆயத்தப்படுத்தணுமே, அந்த பாரத்தை எங்களுக்குள்ளே வைங்கப்பா. இது வரைக்கும் ஆண்டவரே ஆயத்தப்படாமல் ஆண்டவரே, ஐயோ இந்த உலகத்தில் ஆண்டவரை சிக்குண்டு கிடக்கிற பாவத்தின் வாழ்க்கையில் சிக்குண்டு கிடக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே கிருபையாய் ஆண்டவரே உம்முடைய அன்பு அவர்களை சந்திக்கட்டும் அப்பா. உம்முடைய அன்பு உள்ளத்தை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும் அப்பா. எங்களுக்காக ஜீவனை தன்னையே கொடுத்து அந்த அன்பை அவர்கள் உணர்ந்து கொள்ளும்படியாய் அவருடைய கண்கள் ஆண்டவர் இன்றைக்கு திறக்கப்படட்டும் அப்பா. எல்லா குருட்டாட்டங்களும் மாறி போய் அப்பா, மெய் தேவனாகி இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்கிற ஸ்லாக்கியத்தை கொடுங்க. நீங்கள் கொடுக்கிற அந்த பேரின்ப வாழ்க்கையை அப்பா ஒவ்வொருவரும் பெற்று அனுபவிக்கத்தக்கதாய் இன்றைக்கு நீங்கள் கிரியை செய்யுங்க ஆண்டவரே. வேதனையோடு யாரெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ, தேவையோடு யாரெல்லாம் அமர்ந்திருக்கிறார்களோ ஆண்டவரே, என் வியாதி மாறாதா என்று கலக்கத்தோடு இருக்கிறார்களோ ஒவ்வொருவருக்கும் அப்பா தேவனுடைய சுகமளிக்கும் வல்லமை கடந்து வந்து ஒவ்வொருவரையும் தொட்டு சுகப்படுத்துவதாக, ஒவ்வொரு தேவைகளும் சந்திக்கப்படுவதாக, கடன் பிரச்சனைகள் மாறி போவதாக, இந்த ஆண்டு இறுதிக்குள்ள ஆண்டவரே நினைப்பதற்கு மேலான காரியங்களை செய்து ஆண்டவரே ஒவ்வொருவரையும் மகிழ பண்ணுவீராக. நீங்கள் அப்படியே செய்ய போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசு ரட்சக நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.